நடைபெற உள்ளதால் அதன் பிறகு தியானம் போல கண்ட மமதை விட்டு சிற்றபைகள் கொண்டு செய்து பானா தந்தை தாயாவாரும் சாகரியாரும் என்றையும் காணாவாரும் தனாவாரும் கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் ஞான கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் உலகெங்கும் நிறைந்த கொடி உத்தமத்து ஏற்ற கொடி பல நில சமய வேதம் பரந்தோடு செய்யும் இந்த கொடி பாருங்கள் ஒரு திருவடி சேருங்கள் அந்தரத்தில் அடிக்கும் கொடி அம்பலத்தில் அடிக்கும் கொடி சுந்தரமான ஞான சுத்த பிரம்மமான கொடி பாருங்கள் அந்த உருவத்தில் நமக்கு சொல்லுவார்கள். துளசிய வாண்டையார் நம்ம சபையில தலைமை சபையில பேசியிருக்காங்க, இங்க மாத்தூர் சபையில வந்து பேசியிருக்காங்க. அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க. நம்மளாம் சொல்ற தியானம் அதுன்னு அவங்க சொல்லி கொடுத்த சபை தலைவர் சபை தலைவரும் சென்னை தலைமை சபை செயற்குழு உறுப்பினருமான ராஜசேகர் பிஏபிஎல் அவர்களை ஒரு சில நிமிடங்கள் சொற்பொழிவு சிறப்பான நடந்து கொண்டிருக்கிறது. சபையை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லி நான் இந்த சபைக்கு 1961ஆம் ஆண்டு முதல் வந்தார். அதிலிருந்து தொடர்ச்சியாக இந்த சபை நிகழ்வுகளில் சேலச்சாரியுடன் சஜனங்கள் கொண்டாடும் சச்சிதானந்தமே சஜனங்கள் சத்குருவே கடவுள் ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு திருவடிகளே சரணம். 67வது ஆண்டு மகா குரு பூஜை சீரும் சிறப்புமாக காலையிலிருந்து சொற்பொழிவு முடித்து தியானம், அடுத்ததாக காலை உணவு அளித்து அடுத்ததாக கொடியேற்று வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வுகளாக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கும் திரு கணேசன் அவர்களையும் மற்றும் முடில வைக்கக்கூடிய கிராம நாட்டாமைகள் மற்றும் சபை உறுப்பினர்கள் மற்றும் கிராமவாசிகளையும் மற்றும் இங்கு சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கும் சபையிலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு குரு பூஜைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும்
மற்றும் எங்களுக்கு அன்னதானத்திற்கு சிறப்பாக அன்னதான நிகழ்வுகளுக்கு பேருதவியாக இருந்து மாமா அவர்களையும் மற்றும் இந்த சபைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் வருக வருக என்று வரவேற்று ஏழாவது ஆண்டு மகா குரு பூஜை பட்டுக்குடியில் சீரும் சிறப்புமாய காலையில் நடந்து கொண்டிருக்கிறது. திருவுருவப்படத்தை இந்த சபைக்கு கொடுத்து இந்த குருநாதனை நமக்கு வழிபாடு செய்து கொடுத்த அண்ணன் பிச்சமுத்து அவர்களை மறுபடி அன்புடன் கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக தலைமை சபையினுடைய நிர்வாகிகளே, சாரு பெருமக்களே, கிளை சபையினுடைய நிர்வாகிகளே, வெளியூரில் இருந்து வந்திருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, அன்புக்குரிய சீரோடு சிறப்போடு சொற்பொழிவாற்றிருக்கின்ற சொற்பொழிவாளர்களே, தலைமை சபையினுடைய துணைத் தலைவர் சுப்பிரமணியம் அவர்களே, ராமராஜன் அவர்களே, மற்ற வெளியூர்களிலிருந்து வந்திருக்கின்ற அன்பு சார்ந்த பெரியோர்களை, நண்பர்களை அனைவரையும் வணக்கத்தோடு தெரிவித்துக் கொண்டு நன்றியை கூறுகிறேன். இந்த சபையுடைய திருவிழா கோலாகலமாக ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் பல உன்னதமான கருத்துக்களை எடுத்து வைத்து அன்பர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த மனித பிறவி என்பது ஒரு தடவை நடத்தப்படுகிறது. அந்த மனித பிறவி என்னும் கடலில் நீந்தி வரும். பிறவி என்பது ஒரு பெரும் கடல். அந்த கடலை நீந்தி செல்வதற்கு பல்வேறு வகையான குறிக்கோள்கள், எண்ணங்கள், துயரங்கள், துன்பங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் கடந்து செல்வதற்கு நாம் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது ஒரு சில விதிமுறைகள் இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகள் வேண்டும். அன்பு வேண்டும், ஆன்மீகம் வேண்டும், பண்பு வேண்டும், பாசம் வேண்டும், இரக்க ஈகை குணம் வேண்டும், எல்லோரையும் மதிக்கக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். ஜெகமாய்கையில் உதித்தோரே, ஜெகமாய்கையில் உதித்தோரே, சச்சிதானந்த சபை வருவீரே. ஜெகமாய்கையில் உதித்தோரே, சச்சிதானந்த சபை வருவீரே. ஜெகமாய்கையில் உதித்தோரே, ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள். ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு சபை பட்டுக்குடி கிளை சபையின் 67ஆம் ஆண்டு மகா குருபூஜை விழா சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
வருவீரே ஜெகம்